ஒளியின் ஒளி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இதை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். உங்களுக்கு சிறந்த நன்மைகளை பயக்கும். பச்சரிசி மாவும் அண்ணாமலையார் தீபமும். இந்த பச்சரிசி மாவு என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய உணவாக பச்சரிசியை நாம் உண்டு வருகிறோம். இதுவே நாம் இறுதி சடங்கு செய்வதற்கும் பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்யும்போது பச்சரிசியை கொடுக்கின்றோம். இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றால், சனீஸ்வரருடைய பல கர்ம வினையால் பதிவால் ஏற்பட்ட தீமைகளை ஒழிப்பதற்கும் நமக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 12 ஆண்டு 12 சுற்றும்போது ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். குரு பகவான் அதேபோல் 2.25 நட்சத்திரம் கொண்ட ஒரு சந்திரன் 12 ராசியும் சுற்றி வருகிறது. அதேபோல் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கும் சனி பகவானின் செயல்பாடுகள் மனிதனை ஒழுங்குபடுத்துகிறது. அப்படி அவன் இந்த ஒழுங்கின் மூலம் ஏற்படுகின்ற பாவம், கஷ்டம் இவற்றை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அண்ணாமலையார் தீபத்தை காணுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் பச்சரிசி மாவு கோலமிடுங்கள் வீடு வாசலில். ஏனென்றால் அதில் இருக்கும் அந்த மாவை எடுத்துக்கொண்டு எறும்புகள் தன்னுடைய வலைக்கு எடுத்து செல்லும். அங்கே சென்று இந்த மழைக்காலத்தில் பசியாறும். அந்த பசியாறுகின்ற அந்த ஜீவனானது அண்ணாமலையாருக்கு வேண்டும். எப்படி வேண்டுகிறது என்றால், அது அந்த ஜோதியின் வடிவில் எறும்பு என்றாலே ஒரு உஷ்ண நிலையை உடையது, பச்சரிசி என்றாலே ஒரு குளிர்ச்சி நிலையை உடையது. ஆகையினால்தான் நாம் ஒளியின் ஒளி என்று ஏன் வைத்திருக்கிறோம் என்றால், உயிரானது வெப்பநிலையிலும் அந்த வெப்பநிலையில் நாம் பேசுகின்ற ஒளியானது, சப்தமானது, அந்த குளிர்ச்சியும் சேர்ந்துதான் நம்மளுடைய அன்பும் அறிவும் தெளிவும் வெளிப்படுகிறது. இதன் மூலமாக 12 ராசிகளையும் 108 பாதங்களில் கடந்து வருகின்ற ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு பல நன்மை தீமைகளை தருகிறது. அதில் தீமையை தான் நாம் கஷ்டம் என்று சொல்கிறோம். அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ரொம்ப மிகவும் அற்புதமான ஒன்று பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவின் மூலமாக விநாயகருக்கு கோலமிட்டு, பச்சரிசி மாவின் மூலமாக கொழுக்கட்டை செய்து, மோதகம் செய்து, அதை படைத்து, அதன் மூலமாக விநாயகரை திருப்திப்படுத்துவதாகவும், அதை நாம் பிரசாதமாக உண்ணும்பொழுது அந்த பூவரசம் மாவில் செய்யப்பட்ட அது சர்ம நோய்களை போக்குகின்ற ஒரு ஈடாகவும் நமக்கு அமைகிறது. கொழுக்கட்டையானது அந்த எள்ளும் கொழுக்கட்டையும் செய்வதனால் அந்த ஈஸ்வரனுக்கு, நாம் சனீஸ்வரனுக்கு படைப்பதை விநாயகர் முன் வைத்து படைப்பதனால் அதன் மூலமாக உருவாகின்ற நம் வயிற்று போக்கு, வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த மாவு, பச்சரிசி மாவு சரி செய்யும். அதுவும் இந்த மழை காலத்தில், பனிகாலத்தில் நாம் இந்த பச்சரிசி மாவை பயன்படுத்தும் போது பல ஜீவராசிகளில் சூரியனை வணங்கி தொழுகின்ற பல ஜீவராசிகளில் எறும்பும் ஒன்று. அந்த எறும்பு இந்த பச்சரிசி மாவை கொண்டு போய் தன்னுடைய வலையில் வைத்து கொண்டு அது சாப்பிட எடுத்துக்கொள்கின்ற காலத்தை நாம் பார்க்கும்போது பெரியவர்களெல்லாம் இதை நமக்கு பலவிதத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் செய்து வருவதை குறை கூறவில்லை. ஆனால் குறையில்லாமல் செய்தாலும் அதனுடைய நிறைவு எங்கே வருகிறது என்றால், இந்த பச்சரிசி மாவை ஏன் பயன்படுத்துகிறோம், அண்ணாமலையார் தீபத்தை ஏன் நாம் வணங்குகிறோம் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். இந்த மழைக்காலம் வரும்பொழுது, எப்பொழுது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிறதோ அதற்கு பிறகு நம்மளுடைய மழைக்காலம் சென்று, நல்ல விதமாக மழைக்காலம் சென்று, நமக்கு தீப ஒளிக்கு பிறகு நம்மளுடைய பனிக்காலம் வருகிறது. நம்மளுடைய பூமியின் நிலையானது சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதை உணர்ந்துதான் நம் முன்னோர்கள் பச்சரிசி மாவின் மூலமாக கோலமிட்டு திருவண்ணாமலையாரை வணங்குகிறார்கள். இதை நீங்களும் செய்ய இந்த ஒளியை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். சித்தயோகி.